அடை மாவை இதே மாதிரி அரைச்சி அடை தோசை செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதேமாதிரி நல்லா முறுமுறுன்னு இருக்கும் தோசை. இது எப்படி செய்யலாம் பார்ப்போம். இதுக்கு 2 கப்பு இட்லி அரிசி எடுத்துக்கோங்க. எல்லாமே ஒரே கப்பில் அளந்துக்கோங்க. 1 கப்பு கொண்டைக்கடலை எடுத்துக்கோங்க. 1 கப்பு துவரம் பருப்பு. அரை கப்பு நான் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். நீங்கள் கருப்பு உளுந்து இல்லைன்னா வெள்ளை கலர் உளுந்து எடுத்துக்கோங்க. அரை கப்பு பாசிப்பருப்பு. அரை கப்பு ஜவ்வரிசி, நல்ல உருண்டையாக இருக்கும்ல, அந்த ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். ஜவ்வரிசி சேர்க்கும்போது தோசை நல்லா முறுமுறுன்னு வரும். இதை நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி குறைஞ்சது ஒரு 6 மணி நேரமாவது ஊற வச்சுருங்க. இதுக்கு கூட அரை டீஸ்பூன் சோம்பும் சேர்த்து ஊற வச்சிடலாம். 6 மணி நேரம் ஆன பிறகு மிக்சி ஜாரில் ஒரு 4 பல்லு பூண்டு சேர்த்துருங்க. ஒரு அரை டீஸ்பூன் மிளகாத்தூள், உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சுருக்க பருப்பெல்லாம் சேர்த்துடலாம். கொண்டைக்கடலையெல்லாம் இந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்கணும். இனி தண்ணி தேவையான அளவு சேர்த்துட்டு அடை மாவு பதத்துக்கு அரைச்சிருங்க. ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். இதை மாதிரி அரைச்சி எடுத்துடலாம். தேவையான அளவு தண்ணியும் ஊற்றி கலந்துக்கோங்க. பெருங்காயப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துருங்க. சின்ன வெங்காயம் நல்லா சின்னதாக வெட்டி சேர்த்துடலாம். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் வெட்டி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை எல்லாம் நல்லா சின்னதாக வெட்டி சேர்த்துருங்க. கொத்தமல்லி இலை சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தோசைக்கல் அடுப்பில் வச்சிடலாம். நல்லா சூடாகட்டு அதில் எண்ணெய் தடவிட்டு 1 கரண்டி மாவை ஊற்றி நல்லா மெல்லிஸாக ஊற்றிருங்க. அடையை கொஞ்சம் வேகும் போதே சுற்றி எண்ணெய் ஊற்றிருங்க. நீங்கள் பட்டரை ஊற்றுனீங்கன்னா அடை இன்னும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பக்கம் வெந்தோன்னா திருப்பி போட்டு அடுத்த பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துருங்க. நல்லா 2 பக்கமும் வேகணும். நல்ல முறுமுறுன்னு அடை ரெடி ஆயிட்டுது. இந்த அடையை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.